வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா மல்லிச்செடி. எல்லாமே பார்த்துருப்பீங்க. இது வந்து கேள்விப்படாத புது விஷயம் இல்லை. நம்ம தோட்டத்தில் பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி பண்ணை வச்சுருக்கோம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா மல்லித்தோட்டமும் வச்சுருக்கோம். மல்லித்தோட்டம், முல்லைத்தோட்டம், முல்லைப்பூ எல்லாம் வச்சுருக்கோம். இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கோம் பார்த்திங்கன்னா ப்ரூனிங் பண்ணிகிட்ருக்கோம். இந்த சீசனை வந்து இந்த மல்லிச்செடியை வந்து நம்ம கட் பண்ணி விடணும். நம்ம அந்த மாதிரி கட் பண்ணி விட்டோம்னா இது வந்து ஒரு 1 மந்தில் நமக்கு மறுபடியும் வந்து பூ பூக்க ஆரம்பிச்சிடும். ஏன் இப்போ நம்ம கட் பண்ணி வரணும் பார்த்திங்கன்னா, இப்போ வந்து ரொம்ப பனி சீசனு, அப்புறம் வந்து மழையும் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா இப்போ பூ வராது. நம்ம இதை இந்த மாதிரி கட் பண்ணி விட்டோம்னா ஒரு 25 டேஸ், ஒரு 30 டேஸ் கண்டிப்பாக பார்த்தோன்னா பூ பூக்க ஆரம்பிச்சிடும். நம்ம தோட்டம் காட்டுற பாருங்கள். இது வந்து கட் பண்ணாத செடிகள், இன்னும் கொஞ்சம் கட் பண்ணாமல் இருக்குது. எல்லாமே கட் பண்ணியாச்சு. நாங்களே தான் கட் பண்ணுறோம். நான், அண்ணன், வீட்டில் இருக்கோம், அப்பா அம்மா கட் பண்ணுறோம். இதெல்லாமே கட் பண்ண செடிகள். கட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து நாங்கள் மொத்தமாக போட்டுட்டு அதை கட்டிட்டு போயிட்டு நம்ம தோட்டத்துக்கு அந்த சைடில் வந்து நம்ம போட்டு கொளுத்திடுவோம். யாராவது தேவைப்பட்டவங்க ஆட்டுக்கு, மாட்டுக்கு, கோழிக்கெலாம் இதை போட்டுக்கோங்க. கட் பண்ணி போடுவது நல்லா சாப்பிடும். இதை நம்ம பண்ணையோட கோழிலாம் பார்த்திங்கன்னா அங்கே எதாவது மேய்ஞ்சிட்ருக்காங்க. நம்ம கூடவே வந்து எல்லாம் மேய்ஞ்சிட்ருக்காங்க. தாய்க்கோழிலாம் எங்கே இருக்குதான்னு தெரியல. இந்த குஞ்சுகள் மட்டும் நம்ம கூடவே காலையிலேருந்து நம்ம கூடவே இது மேய்ஞ்சிட்ருக்கு. இதுதான் கட் பண்ண செடி, பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி விட்டோம், அழகாக கட் பண்ணி ப்ரூடிங் பண்ணி விட்டோம்னா ஒரு 1 மந்தில் எல்லாமே பூ பூக்க ஆரம்பிச்சிடும். இந்த கட் பண்ணி போட்ட செடியெலாம் பார்த்திங்கன்னா தலைலாம் கொட்டும்.